Motorola Moto G42 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க நாளைக்கு. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.4 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் உள்ள OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக வருது. சென்டரில் நமக்கு பஞ்சுவல் இருக்குது. ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் நார்மலாக 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் வருது. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் கூட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இந்த ஃபோனில் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragonோட 680 அப்படிங்கிற 6 நானோமீட்டர் ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கு Adrenoவோட 610 GPU வருது. ஸோ ஓவரால் ப்ராசரில் ரேங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இது 74வது ரேங்க் வருது. அதாவது ஒரு சி கிரேட் ப்ராசராக வருது. ஸோ பேசிக்காக ஆப்ஸ் ரன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்க போகிறதில்ல. மற்றபடியாக கேம்ஸ் மாதிரியான விஷயங்களுக்கு செட் ஆகாது. மேலும் இந்த ஃபோன் வந்து ஒரு 4G சப்போர்ட் தான் இருக்குது. 5G சப்போர்ட்டில் கிடையாது. 4Gக்கான VoLTE சப்போர்ட் இருக்குது. RAM மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. 4GB RAM with 64GB ஸ்டோரேஜ் மற்றும் 6GB RAM with 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 2 கான்ஃபிகரேஷன் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி மைக்ரோ ஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. 1 TB வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது டெடிகேட்டட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. அதனால் 2 சிம் கார்டும் ஒரு மைக்ரோ ஸ்டிக் கார்டும் ஃபோன் அட் டைம் யூஸ் பண்ண முடியும். இந்த ஃபோன் Android 12 OSல MyUX இன்டர்ஃபேஸ் என்னது. ஸோ ரொம்ப கிளீனஸ்டான ஒரு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். OS அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக இதில் இருந்து அப்டேட்ஸ் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சில் வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சில் வருது. 118 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். மேலும் இந்த கேமராவால் டெப்த் சென்சிங்கும் கேப்சர் பண்ண முடியும். மூணாவது கேமரா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சில் வருது. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு 3 கேமரா இருக்குது. அதே ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.2 ஆப்பர்ச்சில் வருது. இது போக இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், Dolby Atmos சப்போர்ட், FM ரேடியோ மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. இது போக இந்த ஃபோனுக்கு IP52க்கான ரேட்டிங் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் 174.5 கிராம் வருது. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. மோட்டரோலோட இந்த G42 வந்து அட்லாண்டிக் கிரீன், மெட்டாலிக் ரோஸ் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இந்த ஃபோனோட பிரைசிங் எதுவுமே தெரியல. ஒரு 15000 செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு இந்த ஃபோனோட பிரைசிங் பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. ஆனால் ஒரு 15000 செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆச்சுன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் பாரில் பயோ லிங்க்ஸ் கொடுப்பேன். அதில் பிரைசிங் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவராக கேம் விளாட மாட்டேன், ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அதுவும் கிளீனஸ்டான ஒரு ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இது வாங்கலாம். மற்றபடியாக கேம்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு இது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மோட்டோவோட G42 பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றொரு நன்றி, வணக்கம்.